சார்னு சொல்லியிருந்தாங்க, ரெக்கார்டு தெரியாதப்போ இப்போ வீரமங்கலநாதர்னு பேர் மாற்றி ஈசனுக்கு இங்கே கும்பாபிஷேகம் செய்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ஒரு கிராமத்துக்கு வயல்வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். யான் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெறணுங்கிறது என்னுடைய ஆசையினால் எல்லோரையும் இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்றோம். இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால பூஜைங்கிறது செய்கிறோம். ஏன் எல்லாருமே ராகுகால பூஜை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த இடத்துல ஜெஷ்டாதேவிக்கு பிரியமான நாளுன்னு புதன்கிழமையை சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க, சில அன்பர்கள் சனிக்கிழமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கிறதுக்கு காரணம் நான் அறிந்த வகையில் அன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் இருக்கக்கூடிய ராகுகாலம், அதே ராகுகால நேரத்தில் சனி ஓரை இருக்குது. நமது குறை தீரணும்னா, சனி பகவானால் ஏற்படுற சோதனை மறையணும்னா ஜெஷ்டாதேவிக்கு ராகு காலத்தில் சனி ஓரை இருக்கும் பொழுது பண்ணோம்னா அதற்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு இந்த வந்து கால் மிதிச்சிட்டு போனவங்களுக்கெல்லாம் அந்த அம்பாள் ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை வாங்க, செங்கற்பட்டிலிருந்து T72ன்ற ஒரு பஸ்ஸு வருது. அது வீராபுரம்ன்ற இடத்துல இறங்கி கொஞ்சம் தூரம் ஒரு 200-300 அடி 300 மீட்டர் நடந்து வந்தால் இந்த திருக்கோயில் இருக்கும். இந்த திருக்கோயிலில் அம்பாளை தரிசித்து அந்த நேரத்தில் சில பேருக்கு அருள் வாக்கு தருவாங்க. வந்தவர்கள் மீதே அருள் இறங்கி செல்லக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த திருக்கோயில் இருக்கிறது. இந்த திருக்கோயிலை கண்டோர் இன்றுடனும் கேட்டோர் வளம் பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்குது. கற்பனை கெட்டாத கலியுக தெய்வமே, கற்பனை கெட்டாத கலியுக தெய்வமே நீயே.